சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிள் பட் டேஸ்டியான ரெசிபிங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கங்க, எஸ்பெஷலி லாக்டவுன் பீரியடில். ஸோ நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸை வச்சு ஒரு நல்ல டிஷ் பண்ணலாங்க. நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் பண்ணுற ஹேபிட்டே அவங்களுக்கு இருந்திருக்காது. ஸோ நம்மளும் எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு ரைஸ் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்களை என்கரேஜ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. எங்கள் ரெசிபி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை ட்ரை பண்ணிவிட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஆல் மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் கீர்த்தனா, காஞ்சு, சுகந்தி, கௌரி லக்ஷ்மி, சங்கரி அண்ட் மெனி மோர். சாரிங்க, யாரோட நேம்ஸையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை பூஸ்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட வைக்குது. ஸோ எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ், எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளோட ரெசிபிக்குள்ளே இப்போ போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 கப்ஸ் லெஃப்ட் ஓவர் ரைஸ். நேற்று பண்ண ரைஸ் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, ஸோ அந்த 2 கப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கப்ஸ் கோதுமை மாவு, 6 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் இருந்ததுன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். தவாவில் போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு சால்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நம்மளோட ரைஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், மிளகாய் தூள் அண்ட் உப்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கோதுமை மாவையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி மாவு சேர்த்துருக்கோம். ஸோ இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம தயிர் ஆல்ரெடி சேர்த்துருக்கனால தண்ணி நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப குழகுழன்னு போயிடும். அதுக்கப்புறம் நிறைய மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காம சப்பாத்தி மாவு மட்டுமே வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சப்பாத்தி மாதிரி இதை எடுத்து நல்ல மாவில் டஸ்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு இங்கே மாவு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி உருட்டிடணும். இதோட ஷேப் பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஷேப் எப்படி வேணாலும் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. மாவு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் பெரிய சப்பாத்தி மாதிரி போட்டிருக்கலாம். பட் திஸ் இஸ் ஓகே. இந்த சைஸ் ஓகே. இப்போது இதை நம்ம தோசை பேனில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதை டேஸ்ட் பண்ணி சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, யம்மி.
tasty. Mummy always makes it yummy. Wow, super. தேங்க்யூ. Welcome. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பண்ணிட்டோம். இது எப்படி வந்து ஒரு ஆலு பராத்தா டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் ரொம்ப ஒரு டேஸ்டியான டிஷ்ஷாக இருக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then take care, bye bye.